இளைய பாரதம் நேர்களுக்கு வணக்கம். எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாத திராவிட மாடல் ஆட்சி. எல்லா பெண்களும் என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு நெகிழ்ந்து சொன்ன அந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இவர் சொன்ன வார்த்தைக்கு ஏற்பதான் இங்க ஆட்சி நடக்குதா இல்ல தமிழகத்துல மக்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா தொடர்ந்து இங்க பாலியல் வன்கொடுமை அதிகமாகவே இருந்துட்டு வருது. ஏன்னா நேத்து ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கு பாக்குறோம், இன்னைக்கு ஒண்ணு நியூஸ்ல பாக்குறோம் அப்படின்னு டெய்லியும் ஒவ்வொரு பாலியல் வன்கொடுமைகள் இங்க நடந்துட்டு வருது அப்படின்ட்டே சொல்லலாம். ஏன்னா இந்த 2025 ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு 40 நாள் கூட இப்ப முடிஞ்சிருக்காது. அதுக்குள்ளேயே 95 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 95ல 65 வழக்குகள் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டிருக்கு. 65 போக்சோ சட்டத்தின் கீழே அப்படின்னா 18 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகள், அதாவது ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை இங்க தொடர்ந்து நடந்துட்டே வருது அப்படின்றது. அது ஸ்கூல்லையும் நடக்குது. ஸ்கூல்ல மட்டும் இல்லாம வீட்டில இருந்து ஊர் பக்கத்துல அப்படின்னு சொல்லலாம், அங்கேயும் பெண்களுக்கு எதிராக, அந்த குழந்தைகளுக்கு எதிராக இந்த மாதிரியான வன்கொடுமைகள் நடக்குது. இதுல பிப்ரவரி 5ஆம் தேதி மட்டும் 5 கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க குழந்தைங்க, அப்புறமா ஒரு பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், இந்த 6 குழந்தைகளுக்கும் அந்த ஒரு நாள்லயே பிப்ரவரி 5 அப்படின்ற ஒரு நாள்ல மட்டுமே 6 குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை இங்க நடந்திருக்கு. எங்க நாடு போகுது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல, இப்ப அதே கேள்விதான் இங்க இருக்கு. தமிழகம் எதை நோக்கி போகுது, தமிழக மாணவர்கள் குழந்தைகள் என்ன ஆறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா இந்த பாலியல் வன்கொடுமை அப்படின்றதே அவன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, அந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சிச்சுன்னு ஒரு வார்த்தை வந்துடும். அது நீதி அப்படின்றத தாண்டி அந்த பொண்ணு ஒரு சின்ன வயசுல ஒரு குழந்தைக்கு 18 வயசுக்குல 10 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, மூதாட்டிகள் கூட நடக்குது. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு அந்த சின்ன வயசுல இருந்து அது ஒரு டிராமா டைப்ல போகும். அது எந்த அளவுக்கு அவங்களுடைய ஃபியூச்சரை பாதிக்கும் அப்படின்றது தெரியும். அப்படி இருக்கும்போது வெறும் நீதியோட இது முடிஞ்சிருமான்னு பார்த்தா அதுவும் ஒரு கேள்விக்குறிதான். இது நடக்காம பார்க்கணும் அப்படின்றதா இங்க இருக்க சொல்யூஷன் அப்படின்னு நினைக்கிறேன். சில மாதங்களுக்கு முன்னாடி, அதாவது 2024 அந்த வருஷத்துல எல்லார் காதலையும் ஒழிச்ச ஒரு கேஸ் இருக்குது. அண்ணா நகர் சிறுமி 10 வயது குழந்தைக்கு எதிராக நடந்த பாலியல் வன்கொடுமை அப்படின்றது. அதை கண்டுபிடிச்சு அந்த பேரண்ட்ஸ் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுக்கும்போது இங்க இருக்க ஆட்சியாளரும் சரி, அவருடைய அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய கண்காணிப்புல இருக்க காவல்துறையும் சரி என்ன பண்ணணும், ஒரு கேஸ் கொண்டு வந்திருக்காங்க, அந்த பேரண்ட்ஸ் இப்படி ஒரு கேஸ் கொண்டு அதை விசாரிக்காம அந்த பேரண்ட்ஸை மிஸ்ட்ரீட் பண்றதா இருக்கட்டும், அந்த பேரண்ட்ஸை அடிச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு துன்புறுத்தி இருக்காங்க. இதற்கு இந்த அரசு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கேஸை முன்வந்து எடுக்கிறதே ஹைகோர்ட். தமிழக அரசுல ஹைகோர்ட் முன்வந்து இந்த குழந்தையோட கேஸை எடுக்கிறாங்க. எடுத்து அங்கேயும் போய் தமிழக அரசு என்ன சொல்லுதுன்னா, ஐயோ இதை சிபிஐ விசாரணைக்கெல்லாம் கொடுக்காதுங்க, நாங்க எவ்வளவு காசு வேணாலும் செலவு பண்றோம், இது எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க இந்த கேஸ் இது பண்றோம், சிபிஐ கிட்ட கொடுக்காதுங்க அப்படின்ட்டு ஹைகோர்ட் தானாக முன்வந்து எடுத்த கேஸுக்கு சுப்ரீம் கோர்ட்டு போய் மேல்முறையீடு பண்றாங்க. இதெல்லாம் எங்க நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி எனக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாளுக்கு சிபிஐ விசாரணையை இவங்க நிறுத்தி வைக்கிறாங்க. நிறுத்தி வச்சு இதுக்காக ஒரு ஸ்பெஷல் சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று போடுறாங்க. அந்த குழு சரோஜ்குமார் அப்படின்ற அவருடைய தலைமையில் இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல இந்த 10 வயது குழந்தை அண்ணா நகர்ல அந்த குழந்தைக்கு எதிராக நடந்த இந்த கொடுமைக்கு அந்த கேஸ்ல யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அந்த பேரண்ட்ஸை மிஸ்ட்ரீட் பண்ண அந்த துணை ஆணையராக இருக்கும் ராஜி அவர்களும், இணை ஆணையராக இருந்த ஸ்னேகப்பிரியா அப்படின்ட்டு இங்க ஸ்டேஷன்ல இருந்தவங்களும். அண்ட் இது அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு இந்த பாலியல் வன்கொடுமை கொடுத்தது அந்த குழந்தையோட சொந்தக்காரங்க அப்படின்ட்டு முதல்ல இந்த கேஸை திசை திருப்ப பார்த்து அவங்க பண்ணாங்க அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் சைட்ல சொல்றாங்க. அவங்க சொன்னாங்க, இல்ல தண்ணி கேன் போட வந்த பையன் சதீஷ் தான் பண்ணான்னு என் பொண்ணு சொல்லுது, என் குழந்தை சொல்லுது அப்படின்றாங்க. அப்போ எங்கேயோ இதை எடுத்துட்டு போறாங்க. என்ன சந்தேகம் வருதுன்னா, ஒருத்தர் குற்றவாளின்னு தெரிஞ்சுதா அவங்க ஏன் பிடிக்காம ஒரு தண்ணி கேன் போடுற பையனுக்கு ஏன் இந்த அரசு சப்போர்ட் பண்ணும், இல்ல ஒரு சொந்தக்காரங்களை பிடிச்சி இது பண்ணிட்டாங்கன்னா அதுல என்ன இவங்க ப்ரூவ் பண்ண பாக்குறாங்க அப்படின்றது இங்க தெரியல. ஸோ இந்த பேரை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இணை ஆய்வாளர் ஸ்னேகப்பிரியா அப்படின்றவங்க. ஏன்னா இவங்க இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த ஒரு பெண்ணுக்கு எதிராக நடந்த கேஸில் இவங்களுடைய லிங்க் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞானசேகரன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கா அப்படின்னு அவர் ஒரு திமுக பிரமுகர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ திமுக காரங்களாம் எங்களுக்கு யாருன்னே தெரியாதுங்க, அவர் திமுக ஆள் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பார்க்குறோம் திமுகவுடைய போஸ்டரில் அவர் பேர் இருக்குது, திமுக ஆட்கள் கூட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் திமுக இதை தொடர்ந்து ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க, இல்லை அவர் திமுக காரர்கள் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்றாங்க. அப்படி இருக்க அந்த நிலையில இந்த கேஸ் வருது. இந்த கேஸ் போடப்பட்டு அவரை ஃபர்ஸ்ட் அந்த ஞானசேகரனை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லை ஏன் குற்றவாளியை பிடிக்கல அப்படின்ட்டுலாம் எல்லாரும் இது ஒரு பெரிய போராட்டமா மாத்தி கொல்கத்தால ஆர்ஜிகர் காலேஜ்ல ஒரு விஷயம் நடந்து நமக்கு எல்லாருமே இன்னைக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க கொல்கத்தாவில் அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த மாணவிக்கு நடந்த கொடுமைக்கு கொல்கத்தால போராட்டம் பண்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் போராட்டம் பண்றதுக்கு கூட அவங்க யாருமே அனுமதி கொடுக்கல. அந்த அவங்க யாரும் அப்படின்றது தமிழக அரசு
அரசும் இந்த காவல்துறையும் தான் அதுக்கு கூட அனுமதி கொடுக்க மாட்டாங்க போராட்டம் பண்றதுக்கு. இது ஒரு பெரிய இதா வந்து பூமாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு புதுசா ஒரு சாட்டையடி போராட்டம் அப்படின்னு ஒண்ணு பண்றாரு. அதுல எந்த விதமான அரசியல் இருந்தாலும் ஒருத்தர் வந்து ஒரு கவன ஈர்ப்பு மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்றாங்க. ஸோ அதனால தான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயம் இந்த அளவுக்கு இதாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெண்கள் அவங்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் வன்கொடுமைகளை ஒரு தயக்கத்தினாலேயோ இல்ல நம்மளை இந்த சொசைட்டி எப்படி பார்க்கும், இல்ல நமக்கு பின்னாடி யாராவது பேக்கப்புக்கு ஒரு பேரண்ட்ஸோ யாரோ நம்ம கூட இருப்பாங்க அப்படின்ற எல்லா பயத்திலும் என்னை இனி எல்லாரும் இந்த ஒரு கண்ணோட பார்க்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு பயத்துல எல்லாமே பலரும் பல விஷயங்களை வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க. அதுலயும் சில பேர் மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லியே இந்த ஒரு வருஷத்துல 95 அப்படின்றது வந்து நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நம்பர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 40 நாள் கூட ஆகாத இந்த நிலையில. ஸோ திரும்ப இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸுக்கு வரும். ஸோ இந்த பெண்ணுக்காக வந்து பலரும் வந்து முன் வந்து போராட்டம் நடத்துறாங்க. நடத்தி இந்த பொண்ணோட ஐடென்டிட்டி எல்லாத்தையும் வெளியிடுறாங்க. இல்ல போலீஸ் நாங்க இல்ல அப்படின்ட்டு பத்திரிகையாளர் போலீஸை கை காட்டுறதும், போலீஸ் பத்திரிகையாளர் கை காட்டுறதும், மத்திய அரசை கை காட்டுறதும் இல்ல தெரியாம ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னே தெரியல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி ஒரு சாட்டை அடி போராட்டம் நடத்துறாரு. அதுக்கப்புறம் பலருக்கும் இது வந்து கவன ஈர்ப்பா வந்து இது ஒரு தமிழ்நாடு இஷ்யூவா மட்டும் இல்லாம இது எந்த அளவுக்குன்னா இந்தியா அளவுக்கு இது வந்து பரவிடுச்சு. இந்தியாவில் இருக்க எல்லா நியூஸ் சேனல்ஸும் எல்லா சைடு இதுலையும் வந்து இதை பற்றி போடுறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு இந்த ஒரு கேஸில் வந்து நான் இந்த அண்ணாநகர் கேஸ்லேருந்து ஸ்னேகப்பிரியா அப்படின்ற இணை ஆய்வாளர் அவங்கள வந்து ஏன் நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தில் வந்து அவங்களும் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று போடுறாங்க. அதாவது 3 காவலர்கள் இருக்கணும், பெண் காவலர்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு புலனாய்வு குழு ஒன்று போடுறாங்க. அந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் இந்த ஸ்னேகப்பிரியா அவங்களுடைய பேர் இருக்குது. புரியல என்ன ஏன் இப்படி பண்றாங்க, இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு மோட்டிவ் இருக்குமா, என்ன நீங்க பண்ண வரீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்விக்குறி இங்க இருக்குது. ஏன்னா இந்த கேஸ்ல அவங்களுடைய இந்த பேர் அடிபட்டிருக்கு இருந்துட்டும் அவங்கள வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல வந்து நீங்க அந்த விசாரணை சிறப்பு புலனாய்வுக்குள்ள ஒரு அக்யூஸ்டா பேர் இருக்க ஒருத்தங்களை வந்து எப்படி நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்றது இங்க தெரியல. அதே மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண் மென்டலி சேலஞ்சா இருக்காங்க. அவங்க வந்து காலேஜ் 3rd இயர் வந்து படிக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு 1 வருட காலமாக 7 பேர் வந்து இதில் சஸ்பெக்ட்ஸாக இருக்காங்க. அவங்க வந்து இந்த பெண்ணுக்கு பரிச்சயமானவங்க தான். இந்த பெண்ணை வந்து ஒரு லாட்ஜுக்கு அழைச்சிட்டு போய் இந்த பெண்ணுக்கு 1 வருட காலமாக அந்த பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. இது ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை 1 வருடமாக இந்த பெண்ணுக்கு நடந்திருக்கு. ஸோ இது வந்து அந்த தந்தைக்கு தெரிய வந்து அந்த தந்தை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த கேஸில் 2 பேரை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சஸ்பெக்ட் வந்து 7 பேர். ஸோ இன்னும் வந்து முழுமையாக எல்லாரும் அரெஸ்ட் பண்ணப்படலை இந்த வழக்கில். ஏன்னா எந்த ஒரு வழக்கு இங்கே வரும்போதும் கொஞ்ச நாள் வந்து அரசியல் தலைவர்களும் சரி எல்லாரும் சரி கொஞ்ச நாள் நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம், நியூஸ் சேனல்ஸாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் ஒரு புது கேஸ் வந்தோடனே அதுக்கு போயிடுவோம். ஸோ அதில் வந்து என்ன ஆச்சு, அவங்களுக்கு அதனால் நீதி கிடச்சிச்சா இல்லை என்ன நடந்துச்சு அப்படின்றதுல வந்து நம்ம யாரும் பார்க்கவும் போகமாட்டோம். அதே மாதிரி அது கிடச்சிச்சா அப்படின்ட்டு நமக்கு தெரியவும் இல்லை. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கேஸ் வந்து கிருஷ்ணகிரியில் ஒரு ஸ்கூலில் நடந்தது. அதாவது என்சிசி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே குழந்தைகளுக்கு வந்து ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி அங்கே அந்த டீச்சர் அங்கே அந்த மேல் டீச்சரும் ஃபீமேல் டீச்சரும் இருக்காங்க. மேல் டீச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே அந்த சின்ன குழந்தைங்களுக்கு அவரும் அங்கே பாலியல் ரீதியாக அந்த குழந்தைங்களை வந்து துன்புறுத்தி இருக்காரு. இதை வந்து அந்த குழந்தைகள் ஸ்கூலில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்கூல் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. அந்த தலைமை தாளாளராக இருக்கட்டும் இல்லைனா ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. டீச்சர்ஸ் கேட்கலன்னு சொல்லிட்டு பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. குழந்தைங்க போய் சொல்லியும் ஸ்கூலோட ரெப்யூட்டேஷன் போகக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த விஷயம் வெளியில் தெரியாமலே இருக்குது. அதுக்கப்புறமா அந்த பெற்றோர்களுக்கு தெரிய வந்து அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய விஷயமா ஆகுது. அப்புறம் தான் இப்படி ஒரு என்சிசியே கிடையாது, ஒரு ஃபேக் என்சிசி அப்படின்றத மத்திய அரசு வந்து அந்த என்சிசி உடைய தலைமை இருக்கும் இல்லையா அவங்க அந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ என்னன்னா எதுக்கு எல்லா குற்றவாளிகளையும் எதுக்கு இந்த அரசும் சரி இந்த இந்த பொசிஷன்ல இருக்கவங்களும் சரி எதுக்கு பேக்கப் பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா. ஏதோ ஒரு கட்சி ஒரு பிரகுமார் ஏதோ ஒரு விஷயம்னா சரி, ஏன் இதில் இல்லாதவங்களையும் இவங்க வந்து பேக்கப் பண்றாங்க அப்படின்னா அதன் பின்னணி என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே இருக்கு. முக்கியமா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல வந்து ஞானசேகரன் வந்து எங்களுக்கு தெரியாது, அவர் திமுக காரர்ல, எங்க யாருக்கும் இது இல்லை, வேணும்ட்டே வந்து எதிர்கட்சிகள் திமுகவோட முடிச்சு போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒரு பாலியல் குற்றவாளியா இருக்கிற ஒருத்தரை ஒரு சபாநாயகர் ஆளும் கட்சியோட முதல்வருடைய அந்த இதுல கேபினெட்ல இருக்க சபாநாயகர் அப்பாவு அவர்கள் பேசும்போது சொல்றாரு, நம்ம என் தம்பி ஞானசேகரன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு. எப்படி உங்களால அந்த வார்த்தையை யூஸ் பண்ண முடியுது, உங்க கட்சிக்காரன் இல்லைன்றீங்க, சரி கட்சிக்காரனா இருக்கட்டும், இப்படி ஒரு விஷயத்த பண்ண ஒருத்தனை எப்படி தம்பி ஞானசேகரன் உங்களால கூப்பிட முடியுது அப்படின்னா மக்கள் மேல நீங்க எந்த அளவு கன்சர்னா இருக்கீங்க அப்படின்றது இங்க இருக்குது இல்லையா. இந்த அளவு தான் உங்களுக்கு மக்கள் மேல இருக்க அந்த ஒரு கன்சர்ன் இருக்கு, மக்கள் மேல மக்களுடைய பாதுகாப்பா இருக்கட்டும், நீங்க இந்த அளவுக்கு தான் மக்களை கேர் பண்றீங்க அப்படின்றது இங்க வெட்ட வெளிச்சமா தெரியுது அப்படின்ற ஒரு விஷயம்.
அதுக்கப்புறமா நான் சொன்னேன் இந்த 95 பாலியல் வன்கொடுமை, போக்சோ 65 இருக்குது அப்படின்னு. இதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் காலேஜஸில் நடக்கிறது ஒன்றும் இல்லை. நேற்று 2 நாள் முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு மேற்கு வங்க பெண், வட மாநில பெண், அவங்க வந்து கீழாம்பாக்கம்லேருந்து ஆட்டோவில் போகிறாங்க. ஆட்டோவில் போகும்போது ஆட்டோக்காரன் சொல்கிறான் 1000 ரூபாய் ஆகுமா அப்படின்றப்போ அந்த பொண்ணு இல்லைங்க என்கிட்ட 500 ரூபாய் தான் இருக்குது. சரி 500 ரூபாய் கொடுத்தா போதும், போகிற வழியில் எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட் ஒரு தெரியுறாரு, அவர் ஒரு 500 ரூபாய் கொடுத்துருவாரு, சரி நான் சவாரி எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு சென்னைக்குள்ளே போனேன். எனக்கு கீழாம்பாக்கம் தூரமாக இருக்கு இல்லையா, அதனால் இங்கே சென்னைக்குள்ளே வரதுக்கு அவ்வளோ கேட்குறாங்க, முடியலன்றப்போ சரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் சரின்னு சொல்லி அந்த பெண்ணும் வந்து போகிறாங்க, நம்பி போகிறாங்க. நான் வேற ஒரு மாநிலத்திலேருந்து நம்மளுடைய மாநிலத்துக்கு படிக்க வந்திருக்க அந்த பெண் நம்பி போகிறாங்க. அந்த பெண்ணையும் அவருடைய நண்பரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு ஆட்டோலேயே வந்து பாலியல் வன்கொடுமை கொடுத்து அந்த பொண்ணை வந்து இறக்கி விட்டுட்டு போயிருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, இங்கே இருக்க தமிழக ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, மத்தியில் இருக்க எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி, உடனே சொல்லுவாங்க என்ன ஆகுறது, இந்தியாவில் ஒரு விஷயம் எப்படின்னா வெளி நாட்டவர் நம்மளை எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு உங்கள் தமிழ்நாட்டில் நடக்குதுங்க இப்படி. அப்போ இந்தியாவுக்குள்ளே இருக்க உங்கள் பக்கத்து இதில் உங்களுடைய ஐஎன்டி கூட்டணியில் இருக்கிற மம்தா பானர்ஜி அவருடைய மாநிலத்திலேருந்து வராங்க, அப்போ உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது இல்லையா. எல்லாத்துலேயும் அரசியல் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தால் உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாத மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ஸ்கூலில் நடக்கிற விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இதாக இருக்குது. ஏன்னா நேற்று கூட நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம். மணப்பாறை அப்படின்ற இடத்துல வந்து 4ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவி, அந்த மாணவியை பிரின்சிபலோட ஹஸ்பண்ட் வசந்த் அப்படின்ற 54 வயதுடையவர், அவர் வந்து அந்த குழந்தைக்கு வந்து பாலியல் தொல்லை வந்து கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துல நம்ம பார்க்குறோம், அதே மாதிரி 8ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு டீச்சர்ஸ் வந்து பாலியல் வன்கொடுமை எங்கே கொடுக்குறாங்க, டீச்சர்ஸோட டாய்லெட்குள் அந்த கழிவறைக்குள்ளாடி அந்த பெண்ணுக்கு ஒரு டீச்சர் பண்ணியிருக்காரு. இது மித்த 2 டீச்சருக்கு தெரியும் போது ஏன்டா நீ பண்ணுன்னு சட்டையை பிடிச்சி அடிச்சிருக்கணும். நீ பண்ணியா, நீ இந்த குழந்தைக்கு இந்த தொந்தரவு கொடுத்துறியா, நாங்களும் அதில் வந்து ஈடுபடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சென்ஸில் போயிருக்காங்க. யாராவது ஒருத்தங்க பண்ணா நீ இப்படி பண்ணாதன்னு சொல்ற இடத்துல ஒரு டீச்சர் உங்களை நம்பிதானே ஸ்கூல்ல வந்து அந்த பேரண்ட்ஸ் அனுப்பியிருப்பாங்க, டீச்சர் இருக்காங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற இதுல அந்த இடத்துலயும் அந்த குழந்தைக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ட்டா எந்த இடத்துல தான் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி 4 மாதம் இருக்கும் ஒரு கர்ப்பிணி பெண், இவங்க வேலூர்ல ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க. இவங்க டாய்லெட் போகும்போது அத்துமீறி அங்கேயும் ஒரு பாலியல் தொல்லை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க கத்துறாங்க. ட்ரெயினில் போலீஸ் இருக்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் இருந்தும் இந்த மாதிரி விஷயங்கள் ட்ரெயின்லேயும் நடத்தான் செய்து அவங்க டாய்லெட் போகிற அந்த இடத்துல அவங்களுக்கு பாலியல் துன்புறுத்துகள் கொடுத்து அத்துமீறாங்க. உடனே அந்த பெண் வந்து கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கத்துன உடனே இவன் என்ன பண்ணியிருக்கான், ட்ரெயின்லேருந்து அந்த கர்ப்பிணி பெண்ணை வந்து வெளில தள்ளி விட்டுருக்கான். அவங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. இப்படி தொடர்ந்து 1 வயசு 2 வயசு 3 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 60 வயசுக்கு மேற்பட்ட முதியவராக இருந்தாலும் சரி, யாருக்குமே பெண்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. இதை யார்கிட்டயா கேள்வி கேட்குறோம் அப்படின்னா ஆளும் கட்சிட்ட உடனே சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியாத உத்தரப்பிரதேசில் இவ்வளோ இருக்குது, ராஜஸ்தானில் இவ்வளோ இருக்குது, குஜராத்தில் இவ்வளோ இருக்குது அப்படின்றாங்க. அங்கே எவ்வளவோ இருக்கட்டுங்க, நீங்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர், இதற்கு தீர்வு வேணும் அப்படின்றதுனால தான் மக்களாக இருக்கட்டும் எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் உங்ககிட்ட சொல்கிறாங்க, உங்ககிட்ட கேள்வி எழுப்புறாங்க. அடுத்தவனை கை காட்டுறதுக்கு உங்களை மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து இங்கே வந்து இந்த பதவியில வந்து உட்கார வைக்கல அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு அலட்சியமாக தான் இப்படி தொடர்ந்து இந்த அரசு இருந்துட்டு இருக்கும். உங்க பின்புலத்தில் இருக்கவங்களை காப்பாற்றி இப்படிதான் இந்த அரசு இருக்கும்னா, இப்படியே நீங்க இந்த 4 வருட காலத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணி அடுத்த எலெக்ஷன்லையும் இந்த மாதிரி உங்களுக்கான அரசை நாங்கள் கொடுக்குறோம், எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாது, என் பெண்கள் என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு திரும்பவும் இதே சொல்லி மக்களை வந்து இந்த மாதிரியான மாயாஜாலத்தில் திரும்பவும் உள்ளாக்க வச்சு இப்படிதான் ஒரு ஆட்சியை வந்து முடிக்க போறீங்களா அப்படின்றது தெரியல. பாப்போம். நன்றி.